ஈரோடு எதுக்கெல்லாம் ஃபேமஸ் தெரியுமா? மஞ்சள் மார்க்கெட்டுக்கு ஃபேமஸ். தமிழ்நாட்டின் ஜவுளி தலைநகரம் ஈரோடு. பக்கத்திலே பவானி கூடுதுறை இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஈரோடு மண்ணில தாங்க நான் பிறந்தேன். எப்பெல்லாம் ஈரோடுக்கு வரேனோ அப்பெல்லாம் இந்த பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு கண்டிப்பா வருவாங்க. ஈரோடுல இன்னொரு ஃபேமஸான இடம் இருக்கு. அது என்னன்னு போய் பார்க்கலாமா? வாங்க. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல சிஎஸ்ஐ ஸ்கூல் கிரவுண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிற இந்த கண்ணா பட்டு சென்டர் தாங்க அந்த ஃபேமஸான இடம். வாங்க கடைக்குள்ள போலாம். சார் வணக்கம். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க மேடம். ஈரோடு வந்தேங்க. அப்படிங்களா? என்னோட சொந்த ஊரு. அப்படிங்களா? கண்ணா பட்டு சென்டரையும் பாத்துட்டேன். சரி மேடம். வந்த பிறகு புடவை எல்லாம் கொடுத்து பணம் வாங்கிட்டு போலன்னா எப்படி? ரெண்டு சின்ன பேக்ல எவ்வளவு புடவை வச்சிருக்கேன் பாருங்க. 3 இதுக்கெல்லாம் ஒரு வேலை சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். மேடம் நீங்க கொண்டு வந்திருக்க 3மே பட்டு புடவை வெள்ளி ஜரிகை தாங்க. இது வந்து ஃபுல் ஜரிகை உள்ள டிஷ் சாரி. இந்த ஒரு சாரி மட்டும் 80,000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிக்கலாங்க. என்ன சொல்றீங்க? 80,000? ஆமா மேடம். அடேங்க அப்பா. இந்த புடவை ஒரு 7,000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிக்கலாங்க. பழைய காலத்து புடவைங்க, ஒரு 60 வருஷம் புடவை இது. ஓகே. இந்த புடவை 25,000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிக்கலாங்க. எப்படி நீங்க பார்த்தோன்னே இந்த விலை சொல்றீங்க? ஜரிகை எவ்வளவு அதிகமா இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி விலை கொடுத்து வாங்குறாங்க. இந்த புடவை பாத்தீங்கன்னா இந்த கலர் ரெஃப் நம்மள ஒயிட்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஒயிட்டா இருந்தா வெள்ளி ஜரிகைங்க. ரெட் கலர் இருந்தா செம்பு ஜரிகை. செம்பு ஜரிகை நம்ம வாங்குறது இல்ல, வெள்ளி ஜரிகை தான் வாங்குறோம். மொத்தம் 1,12,000 ரூபாய் மேடம் 3 புடவை. 1,12,000 ரூபாய் இருக்கு மேடம். என்னங்க ஈரோடு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. மேடம் நீங்க 3 பட்டு புடவை கொடுத்துறீங்க. ஒரு டிஷ்யூ புடவை. அந்த டிஷ்யூ புடவைக்கு பாத்தீங்கன்னா 1 கிராம் தங்க நாணயங்க. 1 கிராம் தங்க நாணயமா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், 916ங்க 1 கிராம் தங்க நாணயம். என்னங்க ஆச்சரியமா இருக்கு. ஈரோடு கண்ணா பட்டு சென்டர்ல என்னுடைய பழைய பட்டு புடவையை கொடுத்து பணம் வாங்கலாம்னு வந்தேங்க. பணம் மட்டும் இல்ல, ஒரு புடவைக்கு ஒரு புது பட்டு புடவை கிஃப்டா கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லைங்க, குழிப்பணியார கல்லு, தோசை தவா, 3 லிட்டர் 5 லிட்டர் 7 லிட்டர் குக்கர்னு கிஃப்ட்ஸ கை நிறைய அள்ளி கொடுக்கறாங்க. 3 பழைய பட்டு புடவை கொடுத்துட்டு கை நிறைய பணம், 1 கிராம் தங்க காசு கொடுங்க. கண்ணா பட்டு சென்டர் ஈரோடு. கண்ணா பட்டு சென்டர் ஈரோடு மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர்லயும் இருக்கு, மதுரையிலயும் இருக்கு. இந்த ஆஃபர் வேணும்னா மிஸ் பண்ணாம கண்ணா பட்டு சென்டருக்கு போன் பண்ணுங்க.